ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம எந்தவித ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் சேர்க்காம ஹெல்த்தியாக தேங்காய் பால் வச்சு பண்ண போகிறோம். இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி. அது மட்டும் இல்லாமல் நம்ம தேங்காய் பால் வச்சு பண்ணுறதுனால இது ஆட்டோமேட்டிக்காகவே 2 லேயராக பிரிஞ்சிடும். ஸோ டபுள் கலராக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பாத்திரத்தில் நான் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியை லைட்டாக நம்ம சூடு பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி இந்த அளவுக்கு லைட்டாக சூடானதும் இதில் 5 கிராம் அளவுக்கு அகரகரை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி நூல் டைப்பில் இருக்க அகரகர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பவுடர் டைப்பில் இருக்க அகரகர் கிடச்சிதுன்னா நீங்கள் அதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சேர்த்த அகரகர் எல்லாமே நல்லா கரையணும். தண்ணி நல்லா கொதிக்க இந்த அகரகர் ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் தேவைப்படும். ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே நல்லா கரைஞ்சி போயிடும். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இந்த சுகரை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம சேர்த்த சுகர் எல்லாமே நல்லா கரையிற அளவுக்கு இதை நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம சேர்த்த சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட நான் 200 ml அளவுக்கு நல்ல கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம சேர்த்த தேங்காய் பால் இந்த அகரகர் மிக்சரில் ஒன்றா சேரணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போவே வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா கொதிச்சு வரணும். இந்த மாதிரி பொங்கி வரும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க. 2-3 தடவை இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த அகரகர் பிங்க் கலரில் வேணும்னா பிங்க் கலர் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இல்லை க்ரீன் கலர் வேணும்னா க்ரீன் கலரில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் யூஸ் பண்ணலை. இதே ஒயிட் கலரில் தான் வைக்க போகிறேன். இப்போது நம்ம இதை ஒரு ட்ரேயில் மாற்றி செட் பண்ணிடலாம். செட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. சப்போஸ் ஏதாவது அகரகர் கரையாமல் இருந்துச்சுன்னா ஃபில்டர் பண்ணும்போது நம்ம தனியாக எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மோட்டில் ஊற்றி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியான பபிள்ஸ் வந்ததுன்னா இதை ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்துடலாம். ஸோ பார்க்குறதுக்கு ஈவனாக அழகாக இருக்கும். இது ஒரு 4 மணி நேரத்தில் நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்து சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த ட்ரேலே வச்சு கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக வரும். இதை உங்களுக்கு வேண்டிய சைஸில் உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டபுள் லேயரில் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நம்ம சேர்த்த தேங்காய் பால் ஒரு லேயராக பிரிஞ்சிருக்கு. இன்னொரு டிரான்ஸ்பரண்ட் லேயர் வந்திருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் பிங்க் கலர் சேர்த்திங்கன்னா 2 பிங்க் கலர் லேயராக பிரியும். க்ரீன் கலர் சேர்த்திங்கன்னா டபுள் க்ரீன் கலர் லேயர் வரும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதே ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.